மாணவிகள் பரதநாட்டியம் ஆடி அசத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள நல்லூரில் தேவாரம் பாடல் பெற்ற கல்யாண சுந்தரர் கோவிலில் திருநாவுக்கரசு நாயனார் அவர்களின் குரு பூஜையை முன்னிட்டு மனிதவளம் மற்றும் சுற்றுச்சூழல் வளர்ச்சி அறக்கட்டளை, அமுதன் விளம்பர நிறுவனம் இணைந்து நடத்தும் திருநங்கை பரத கலைஞர் ராஜகுமாரி தலைமையில் 1000 பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்ற நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருவாவடுதுறை ஆதீனம் கட்டளை வேலப்ப தம்பிரான், துலாவூர் ஆதீனம் இளவல் திருநெல்வேலி உமையொருபாகின் தம்பிரான், நாச்சியார் கோவில் இளவரசர் கூனம்பட்டி இளவல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கோவில் வளாகத்தில் சுற்றியுள்ள திறந்தவெளி அரங்கு அமைக்கப்பட்டது. இதில் கும்பகோணம் உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 25 குழுக்களைச் சேர்ந்த சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். சிறுமிகள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு கலைஞருக்கும் அடையாள எண் வழங்கப்பட்டது. இதன்படி வரிசையாக நிறுத்தப்பட்டு நாட்டிய நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மொத்தம் 3 பாடல்கள் பாடப்பட்டன. இந்நிகழ்ச்சியை 1000க்கும் அதிகமானோர் திரண்டு ரசித்தனர். பின்னர் நடனமாடிய மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டது. என் பேர் ஸ்ரீ ராஜகுமாரி. நான் பரதநாட்டிய கலைஞர். நான் என்னோட 11 வயசுலேருந்து பரதநாட்டியம் கற்றுக்கிறேன். 2011 அமிர்தா ஆர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு ஒரு பரதநாட்டிய பள்ளியை தாராபுரத்தில் நடத்திட்டு வரேன். இப்போ நான் நிறைய சோலோவாக தனியாக தான் ஆடி இருக்கேன். நிறைய இடங்களில் நிறைய மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இது முதன்முறையாக வலங்கைமான் வட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற நல்லூரில் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவிலில் திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை வழங்கின இந்த கோவிலில் நாங்கள் திருநாவுக்கரசரோட பதிகங்களுக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுத்து ஒரு 300 நடன கலைஞர்களை ஆட வச்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நடன நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பெரியோர்கள், மாணவிகள், அவங்களுடைய குருமார்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருக்கும் நான் என்னோட மனதார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.